ஹலோ ஆஸ்பிரன்ஸ், டேட் இன்னைக்கு 23 ஜூன் 2021. த ஹிந்து எடிட்டோரியலோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். 3 ஆர்டிக்கல் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் செடேஷன் அண்ட் லீகல் ரைட்ஸை பற்றின ஆர்டிக்கல், அண்ட் செகண்ட் ஆர்டிக்கல் வேக்சினேஷன் ட்ரைவில் இருக்க இன்க்ரீஸை பற்றின ஆர்டிக்கல். தேர்ட் ஆர்டிக்கல் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸை ரெகுலேட் பண்ணுறது மூலயமா கவர்மெண்ட் வந்து இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸை வளர்ச்சியிலிருந்து தடுக்குது அப்படின்ற ஆர்டிக்கல். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் எந்த கண்டெக்ஸ்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிஷா சுல்தானா இவங்க வந்து லக்ஷதீப்பை சேர்ந்தவங்க, ஒரு ஃபிலிம் மேக்கர், அண்ட் இவங்க மேலே செடேஷன் சார்ஜஸ் போடப்பட்டிருக்கு. இவங்க சொன்ன சில ஸ்டேட்மெண்ட் வந்து நேஷனல் இன்டெகிரிட்டியை பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆயிஷா சுல்தானா யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு டெலிவிஷனில் ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு ஃபிலிம் மேக்கர், அண்ட் அவங்க வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் கிடையாது, எந்த ஒரு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாதவங்க. அண்ட் அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பயோ வெப்பன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க கொரோனா கண்டெக்ஸ்டில். அண்ட் ஆல்சோ இவங்க இந்த வார்த்தையை யூஸ் பண்ணது என்னோட தப்பு அப்படின்னு பப்ளிக்காக சாரியும் கேட்டிருக்காங்க. அண்ட் இப்போ செடேஷன் சார்ஜஸ் ஏன் ரொம்ப அதிகமாக லக்ஷதீப்பில் வந்துட்டுருக்குன்னா, ரீசெண்டாக டிராஃப்ட் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க லக்ஷதீப்பை டெவலப் பண்ணுறதுக்கு. இது வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு பிடிக்கல, அவங்க போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யாரெல்லாம் போராட்டம் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் செடேஷன் சார்ஜஸில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ செடேஷனோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1860s இந்தியன் பீனல் கோட் கோடிஃபை பண்ணப்பட்டுச்சு. அதில் வந்து செடேஷன் கிடையாது. 1870s 124A செக்ஷன் ஆட் பண்ணாங்க, இதில் செடேஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பிரிட்டிஷ் நமக்கு விட்டுட்டு போன ஒரு செக்ஷன். 1922 மகாத்மா காந்தி அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க செடேஷன் சார்ஜில். ஸோ இதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மகாத்மா காந்தி கொடுக்கும்போது, செடேஷன் வந்து பிரின்ஸ் அமங் அதர் செக்ஷன் ஆஃப் ஐபிசி அப்படின்னு சொன்னார். இது ஏன் பிரின்ஸ் மாதிரி ஜொலிக்குதுன்னா, மக்களோட லிபர்ட்டியை வந்து சப்ரெஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு டூல் அப்படின்னு மகாத்மா காந்தி சொன்னார். மகாத்மா காந்தி மேலே போட்ட சார்ஜஸ் என்னென்னா, ஸ்டேட்டுக்கு அகெயின்ஸ்டாக அஃபெக்ஷனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது, ஸ்டேட் மேலே அஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கிறத வந்து ஒரு குற்றமாக சொன்னாங்க. மகாத்மா காந்தி சொன்னார், இது ஒரு ஃபாரின் ரூல், இது மேலே எனக்கு அஃபெக்ஷன் இல்லைன்றது வந்து ரொம்பவே நேச்சுரலான விஷயம், அண்ட் இதை வந்து நான் பெருமை தான் படுறேன், இது வந்து ஒரு பாவமாக நான் நினைக்கல அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன டெரைவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயலன்ஸை தூண்டுற ஆக்ட் மட்டும்தான் செடேஷனுக்கு கீழே பனிஷபிள். எந்த ஒரு வார்த்தையோ எந்த ஒரு கண்டக்டோ வயலன்ஸை தூண்டுச்சுன்னா அது மேலே மட்டும்தான் செடேஷன் சார்ஜஸ் போட முடியும். ஜஸ்ட் ஒரு வார்த்தை ஹார்டாக இருக்குது, ரெபல் கிரியேட் பண்ண கூடியது அப்படின்னு ஒரு சின்ன டவுட்டோட செடேஷன் சார்ஜஸ் போட முடியாது அப்படின்னும் நம்ம இதுலேருந்து டெரைவ் பண்ண முடியும். இதை வந்து சுப்ரீம் கோர்ட் 1962 அஃபர்ம் பண்ணியிருக்காங்க. கேதார்நாத் சிங் கேஸ் அப்படின்ற கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இதை அஃபர்ம் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்சைட்மெண்ட் டு வயலன்ஸ் வந்து ஜிஸ்ட் ஆஃப் அஃபென்ஸ் ஆஃப் செடேஷன். செடேஷனோட அர்த்தம் என்னென்னா, வயலன்ஸை தூண்டுறது, இது மட்டும்தான், இதை தாண்டி வேறு எந்த சார்ஜஸும் நீங்கள் போட முடியாது அப்படின்னு 1962 சுப்ரீம் கோர்ட் அஃபர்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை தாண்டி வேறு எந்த சார்ஜஸில் உங்களை புக் பண்ணாலும் இது வந்து கம்ப்ளீட்லி பொலிட்டிக்கல் அண்ட் நாட் லீகல் அப்படின்னும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து 2016 19 வரைக்கும் செடேஷனில் புக் பண்ணப்பட்ட சார்ஜஸ் வந்து அரௌண்ட் 160% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் வந்து இது வெறும் ட்ரையல் வரைக்கும் தான் போயிருக்கு. ஸோ அண்ட் ஆல்சோ கன்விக்ஷன் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 33%லேருந்து 3% குறைஞ்சிருக்கு. ஸோ வந்து எல்லாருமே அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, அண்ட் ஆல்சோ கன்விக்ட் பண்ணப்படலை. கன்விக்ஷன் ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ ட்ரையல்லே போய் இது நின்றுடுது. ஸோ வந்து பேசிக்காக கன்விக்ஷனே வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டாக செடேஷனில் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இதுக்கு வந்து நம்ம லீகலாக ஒரு டிஃபென்ஸ் க்ரியேட் பண்ணுறதை தாண்டி பொலிட்டிக்கலாகவும் ஒரு டிஃபென்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதையும் ஆத்தர் சொல்கிறாரு. ஆயிஷா பப்ளிக்காக அப்போலஜைஸ் பண்ணி நான் இது தப்பாக பேசிட்டேன் அப்படின்றதுலேருந்து இதில் என்ன தெரியுதுன்னா, பொலிட்டிக்கல் டெஸ்ட்டை வந்து இது ஃபெயில் ஆகிடுது. ஸோ இதில் எந்த ஒரு விதமான பொலிட்டிக்கல் மோட்டிவும் இல்லை அப்படின்றது வந்து இவங்க வந்து பப்ளிக்காக அப்போலஜைஸ் பண்ணும்போதே தெளிவாக நமக்கு புரியுது. அண்ட் ஆல்சோ இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அண்ட் ஆல்சோ அவங்க அப்படி ஒரு வார்த்தையை தெரியாமல் சொல்லதுக்கு ரெக்ரெட்டும் பண்ணுறாங்க. ஸோ பொலிட்டிக்கலாக இந்த கேஸில் வந்து எந்த விதமான ஸ்டாண்டும் கிடையாது. லீகலாக என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, லீகலாகவும் கிடையாது. ஏன்னா இவங்க சொன்ன இந்த வார்த்தையால் எந்த விதமான வயலன்ஸும் நடக்கலை. ஸோ லீகலாகவும் இதில் எந்த கிரவுண்டும் கிடையாது.
இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு ஆத்தர். 1897 பாலகங்காதர் திலக் வந்து அவரோட கேசரி பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாரு. அந்த ஆர்டிக்கலால் சில வயலன்ஸ் இன்சிடென்ட்ஸ் நடக்குது. அதில் 2 பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ் கொல்லப்படுறாங்க. ஸோ இந்த இதனால அவர் அரெஸ்ட் பண்ணி 18 months இம்ப்ரெஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு பேசிக் எக்ஸாம்பிள். ஒரு வார்த்தையோ ஒரு செயலோ வயலன்ஸை தூண்டி வயலன்ஸால் ஏதோ ஒரு வயலன்ஸ் ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது வந்து ஜஸ்டிஃபைட். ஜஸ்ட் ஒரு வார்த்தை சொல்கிறதுனால மட்டும் இவங்களை வந்து செடேஷன் சார்ஜஸில் புக் பண்ண முடியாது அப்படின்னும் சுப்ரீம் கோர்ட் நிறைய இன்சிடெண்ட்டில் சொல்லியிருக்கு. அண்ட் ஆஃப்டர் 2014 அப்புறம் நடந்த எல்லா கேசஸ்லேயுமே வேர்ட்ஸ், ட்விட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் செடேஷன் சார்ஜஸ் போடப்பட்டுருக்கு. ஸோ ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்றது வந்து இப்போ வந்து நீட் ஆஃப் அ டைம் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னா கவர்மெண்ட்டை தாண்டி சுப்ரீம் கோர்ட்டாக முன் வந்து சில கேசஸை சுவோமோட்டோவாக நீங்களாக முன்னெடுத்து இந்த கேசஸ் எல்லாம் ரிலீவ் பண்ணுங்க அப்படின்னு ஆத்தர் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ இந்த செடேஷன் சார்ஜஸ்லாம் எதுக்காக போடப்படுதுன்னா ஒரு அட்மாஸ்ஃபியர் ஆஃப் ஃபியரை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த செடேஷன் சார்ஜஸ் போடுறாங்க. ஸோ வந்து இதை வந்து பாதுகாக்க வேண்டியது சுப்ரீம் கோர்ட் இல்லை ஹைகோர்ட்டோட டியூட்டி அப்படின்றதையும் சொல்கிறாங்க. செடேஷனை வந்து எராடிகேட் பண்ணுறது டிஃபிகல்ட் தான், பட் ஆனால் இம்பாசிபிள் இல்லை அப்படின்னு இந்த ஆர்டிக்கலை ஆத்தர் முடிக்கிறாரு. அடுத்த ஆர்டிக்கல் பாலிசி க்ரீப் பற்றி. பாலிசி க்ரீப் எதை பற்றி அவங்க பேசுகிறாங்கன்னா, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 11 monthsக்கு முன்னாடி வந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து இ-காமர்ஸ் சைட்டை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்டாக இருக்குது. இதை வந்து இப்போ ரீசெண்டாக அமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லி அப்படின்னா, கன்சியூமர் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் ஃப்ரீ அண்ட் ஃபேர் காம்படிஷன் இன் மார்க்கெட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் நாங்கள் இதை அமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னா, சீஃப் கம்ப்ளையன்ஸ் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணுறது அண்ட் ஆல்சோ காண்டாக்ட் பர்சன் 24/7 வந்து ஒரு காண்டாக்ட் பர்சன் இருக்கணும் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி ஈஸியாக காண்டாக்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் ஆல்சோ ஃபில்டர் மெக்கானிசம் ஆட் பண்ணணும். எங்கேருந்து இந்த ப்ராடக்ட் ஒரிஜின் ஆகுது, இது வந்து ஃபாரின் கண்ட்ரி எந்த கண்ட்ரிலேருந்து ஒரிஜின் ஆகுது, அண்ட் ஆல்சோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ரொவைட் பண்ணணும் டொமஸ்டிக் குட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து நீங்கள் ஒரு அமேசானில் ஒரு ப்ராடக்ட் போடுறீங்க அண்ட் உங்களுக்கு டெலிவரி ஆகலைன்னா இதோட லயபிலிட்டி வந்து அமேசான் மேலே விழும் அப்படின்ற ப்ரொவிஷனும் இந்த ஆர்டிக்கலில் இருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் எந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மும் கவர்மெண்ட்டோட ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கணும். ஃப்ளாஷ் சேல் அப்படின்னு சொல்லப்படுறது, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அதுக்கப்புறம் பை ஒன் கெட் ஒன்ல இன்னொரு ப்ராடக்ட்டை வந்து அவங்க டிஸ்கவுண்ட்டில் சேல் பண்ணி ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட்டை மட்டும் அவங்க ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அப்படின்றத பேன் பண்ணுறதுக்காக ஃப்ளாஷ் சேலையும் பேக் டு பேக் சேலையும் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏதாவது ஒரு லா ப்ரீச் பண்ணப்பட்டாலோ இல்லை சைபர் செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருந்தாலோ ஏதாவது ஒரு லா ஏஜென்சி வந்து இந்த வெப்சைட்டை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணணும் 72 hours. ஸோ இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸை டிஸ்இன்சென்டிவைஸ் பண்ணுற மாதிரியான ப்ரொவிஷன்ஸாக இருக்குது. அண்ட் ரீசெண்டாக வந்து ஐடி ரூல்ஸ் 2021 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸ் 2021 ஆல்சோ வந்து கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து லைக் ஃப்ளிப்கார்ட், வால்மார்ட்டோட ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் போன்ற பிளாட்ஃபார்ம்ஸை வந்து டிஸ்இன்சென்டிவைஸ் பண்ணுற மாதிரி, டிஸ்என்கரேஜ் பண்ணுற மாதிரி, டொமஸ்டிக் ப்ராடக்டை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி, ரீட்டைல் ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி அண்ட் ஃபாரின் குட்ஸை வந்து கம்மி பண்ணுற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் இந்த ஆக்டெல்லாம் மூலமாக வருது. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்மோட வளர்ச்சி, இந்த இ-காமர்ஸ் செக்டரோட வளர்ச்சி வந்து கம்ப்ளீட்டாக ஹிண்டர் பண்ணப்படும். அண்ட் ஆல்சோ இந்த பிளாட்ஃபார்மால் க்ரியேட் ஆகிற ஜாப்ஸ் எல்லாமே வந்து குறையும். அண்ட் ஆல்சோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இந்தியா விட்டு வெளியில் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டியும் அதிகமாக இருக்குது. ஈவன் தோ இந்தியா வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டாகவே இருந்தாலும் இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் வந்து இந்த மார்க்கெட்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்றது தான் ஆத்தரோட கன்சர்ன். ஸோ வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு பேலன்ஸ், இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்க்கும் இன்சென்டிவைஸ் கொடுக்குற மாதிரி கன்சியூமர்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியான பாலிசிஸை வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்றது தான் ஆத்தரோட கன்சர்ன். அடுத்த ஆர்டிக்கல் வெல்கம் ஸ்பைக். இது வந்து எந்த ஸ்பைக்கை பற்றி பேசுகிறாங்கன்னா, வேக்சினேஷனோட இன்க்ரீஸ் ஆகிற நம்பர்ஸை பற்றி பேசுகிறாங்க. தேர்ட் வேவ் வரும் அப்படின்ற பயமும் டெல்டா வேரியண்ட்டோட பயமும் வந்து நம்ம இந்தியாவோட வேக்சினேஷன் ப்ரோக்ராமை ட்ரைவ் பண்ணுது.
இந்தியாவோட பாப்புலேஷன் எல்லாருக்குமே தெரியும் 130 கோடி. இவங்க எல்லாருக்கும் வேக்சினேஷன் கொண்டு போய் சேர்க்கறதுன்றது ஒரு ஈஸியான ஜாப் கிடையாது, கண்டிப்பாக டிஃபிகல்ட் தான். ஏன்னா இதில் வந்து வேக்சின் ஹெசிடென்சியும் நம்ம அட்ரஸ் பண்ணணும். வேக்சின் நாங்கள் போட்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிற சில குரூப்பும் இருக்காங்க. வேக்சின் போட்டால் நமக்கு பிரச்சனை வரும்னு நினைக்கிற சில குரூப்ஸும் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி வேக்சின் சேஃப் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்து வேக்சின் எல்லாரையும் போட்டுக்க வைக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய ஜாப். கவர்மெண்ட் வந்து இதில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க அண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏன் இந்த கண்டெக்ஸ்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 day வேக்சினேஷன் டார்கெட் வந்து 88.6 மில்லியன் பேரை வந்து வேக்சினேஷன் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் வீக்கில். ஒரு நாளில் ஆவரேஜ் வந்து 8.6 மில்லியன் பேரை வேக்சினேஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வேக்சினேஷன் எதுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலைசேஷனை குறைக்கிறதுக்காகவும் மொர்டாலிட்டியை குறைக்கிறதுக்காகவும் இறக்குற ரேட்டை வந்து குறைக்கிறதுக்காகவும் வேக்சினேஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இப்போ ஆஸ் பர் டேட்டா மொத்தமாக 17% ஆஃப் பீப்புள் வந்து ஒரு டோஸ் வேக்சின் எடுத்திருக்காங்க. இந்தியாவில் மொத்தம் 17% ஆஃப் பீப்புள் வந்து வேக்சினேட் பண்ணப்பட்டிருக்காங்க ஒரு டோஸால். அண்ட் 4% ஆஃப் பீப்புள் வந்து 2 டோஸுமே எடுத்திருக்காங்க. இந்த டேட்டாவை நம்ம யூஎஸ் கூட கம்பேர் பண்ணோன்னா, யூஎஸில் அரவுண்ட் 53% ஆஃப் பீப்புள் வந்து வேக்சினேட் பண்ணப்பட்டிருக்காங்க. அண்ட் யூகேல 64% ஆஃப் த பீப்புள் வந்து வேக்சினேட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட பாப்புலேஷனை கன்சிடர் பண்ணி நம்ம இந்த டேட்டாவை கம்பேர் பண்ணோம்னா ஓகே, இந்தியா இஸ் டூயிங் ஃபேர். பட் ஆனால் ஸ்டில் இந்தியா 17% தான் போட்டிருக்கு அப்படின்றது தான் ரியாலிட்டி. இந்த இயர் எண்டுக்குள்ளே மொத்த அடல்ட் பாப்புலேஷனையும் வேக்சினேட் பண்ணணும்னா ஒரு நாளைக்கு 8 மில்லியன் பேப்பரை வேக்சினேட் பண்ணணும் அப்படின்றது டேட்டா. ஸோ ஒரு நாளைக்கு 8 மில்லியன் பீப்புளை வேக்சினேட் பண்ணுறதுன்றது இதுதான் நம்மளோட டார்கெட். இந்த டார்கெட்டை நம்ம போலியோ வேக்சினேஷன் ப்ரோக்ராமோட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ போலியோ வேக்சினேஷனில் ஒரு நாளைக்கு 1 மில்லியன் குழந்தைங்களை வந்து வேக்சினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டாவை கம்பேர் பண்ணால் இது வந்து கம்பேட்டபிள் கிடையாது, இது வந்து அச்சீவபிள் டார்கெட் கிடையாது. ஒரு நாளைக்கு 8 மில்லியன் பீப்புளை வேக்சினேட் பண்ணணுன்றது அச்சீவபிள் டார்கெட் கிடையாது. பட் ஸ்டில் ஸ்டேட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆர் மேக்கிங் சம் எஃபர்ட். அந்த எஃபர்ட்டால் இது கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ணலாம், அட்லீஸ்ட் அந்த நம்பரை வந்து டச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டார்கெட்டை வச்சு கவர்மெண்ட் ஓடிட்டுருக்காங்க. அண்ட் ஸ்டேட்ஸ் லைக் ஹரியானா, கர்நாடகா அண்ட் மத்திய பிரதேஷ் வந்து முன்னாடியை விட இப்போ நல்ல எஃபெக்டிவாக வேக்சினேஷன் ட்ரைவை வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. லைக் வேக்சினேஷன் செஷனை வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறது மூலயமா, அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது மூலயமா, அண்ட் ஆல்சோ டோசஸ் வந்து வாங்குறது மூலயமா அதிகமான டோசஸ் வாங்குறாங்க. அண்ட் அதிகமான இடத்துல வந்து இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அண்ட் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ஈஸியாக்கியிருக்காங்க. முன்ன மாதிரி வெப்சைட்டில் வந்து கிளிச்சஸ் வர்றது கிடையாது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் ஓவரால் டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வேக்சினோட அவைலபிலிட்டியை பற்றி சில டேட்டாஸ் வருது. லைக் இப்போ வந்து கோவிஷீல்டு தான் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. கோவேக்சினோட சப்ளை வந்து கம்மியாக இருக்குது. அண்ட் இந்த சப்ளை வந்து ஆகஸ்ட்டில் சரியாயிடும். ஆகஸ்ட்டில் கோவிஷீல்டு அளவுக்கு கோவேக்சினும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆகஸ்ட்டில் வந்து கோவேக்சினும் கோவிஷீல்டும் ஒரே அளவுக்கு அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா அரௌண்ட் 5 to 6 மில்லியன் பீப்புளை ஒரு நாளைக்கு ஈஸியாக வேக்சினேட் பண்ண முடியும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ வேக்சினேஷனை இப்போ எது ட்ரைவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3rd வேவோட பயமும் டெல்டா வேரியண்ட்டும். அண்ட் இதோட சேர்த்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் டெவலப் பண்ணணும். நம்ம 3rd வேவை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம டெவலப் பண்ணணும். ஆக்சிஜன் அவைலபிலிட்டியாக இருக்கட்டும், இல்லை பெட் அவைலபிலிட்டியாக இருக்கட்டும், இல்லை மெடிசன்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்கட்டும், இல்லை பிளாக் ஃபங்கஸ் வந்து அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்கிரேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். அண்டு இந்த ஆர்டிகல்ஸில் இவ்வளோ தான். இன்றைக்கி ஹிந்து எடிட்டோரியலில் முக்கியமான ஆர்டிகல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இருந்தது. ஸோ நாளைக்கு ஹிந்து எடிட்டோரியலில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.